காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் தோழர் லெனின் ஸ்டாலினும் தானை தளபதி விஜயும் காட்டிய புரட்சி பாதையிலே செங்கோடு உயர்த்தி பிடித்திடுவோம். பாவம் தோழர் சி மகேந்திரனுக்கு இந்த கதி நேர்ந்திருக்க வேண்டாம். அதாவது நான் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகி தாவேக்கால சேர்ந்ததுக்காக வருத்தப்படல. ஐயையோ, ஒரு முதுபெரும் தோழர், எவ்வளவு அரசியல் அனுபவம் பெற்றவர், எவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கிறார், இவர் போய் தாவேக்காவில் சேரலாமா என்றெல்லாம் நான் நிச்சயமாக வருத்தப்படவில்லை. ஏனென்றால் 25 கோடி ரூபாயை வாங்கி கொண்டு நாங்கள் திமுக கூட்டணியில் சேர்ந்தோம் என்று வெளிப்படையாக அறிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு விலகி தாவேக்காவில் சேர்வது அதிர்ச்சி ஒன்றமளிக்கவில்லை. தேர்தலுக்கு முந்தி ஒரு கூட்டணி திமுக கூட்டணி, வாக்குப்பதிவுக்கு பின்பு ஒரு கூட்டணி தாவேகா கூட்டணி என்ற சேர்ந்த ஒரு கட்சிக்கே கொஞ்சம் கூட ஜனநாயக பார்வை இல்லாத போது அதில் இருக்கும் ஒரு தனிநபர் சி மகேந்திரனுக்கு அப்படி ஒரு கட்சி பற்றி இருக்க வேண்டும், ஜனநாயக பற்றி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது சரிதான். அவர் தன் வாழ்வியலுக்காக தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதற்கு என்னென்ன முட்டுக் கொடுக்கப் போகிறார் என்று அவருடைய அடுத்த பேட்டிகளில் காணலாம். சி மகேந்திரனின் சிறப்பு என்று சொன்னால், அவர் 20 ஆண்டு காலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளராக பணியாற்றியவர். ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தீக்குள் விரலை வைத்தேன் என்று ஈழத்தமிழர் இன்னலை பற்றி ஒரு புத்தகம் எழுதியவர். இந்தியாவிலேயே அகில இந்திய கட்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அதனுடைய அகில இந்திய மாநாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்வைத்து பேசியது. அதற்கு காரணம் சி மகேந்திரனும் பாண்டியனும். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய நபர் தாவேக்காவில் ஏன் சேர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பாத அரசியல் சரியானதுதான் என்ற மனப்போக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டு விட்டது, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியது எதற்காக? கம்யூனிஸ்ட் கட்சிக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. மற்ற கட்சிக்கெல்லாம் தேர்தல் தான் கொள்கை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அதாவது இந்திய புதிய ஜனநாயக புரட்சியை நடத்த வேண்டும், இங்கே ஒரு சோசலிச அரசை நிறுவ வேண்டும் என்பது அதனுடைய இலக்காகும். ஆனால் அந்த இலக்கு நோக்கி பயணிப்பதை விட்டுவிட்டு தேர்தல் அரசியலுக்குள் ரொம்ப காலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதர கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மூழ்கி போய்விட்டன. தேர்தல் அரசியலுக்குள் மூழ்கி போய்விட்டதால் சந்தர்ப்பமாக கூட்டணி அமைத்துக் கொள்வது என்பது அவரோட வாடிக்கையாக அமைந்துவிட்டது. திமுக கூட்டணியில் இருப்பார்கள், திரும்ப மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு செல்வார்கள், பிறகு மக்கள் நல கூட்டணி என்று வைத்துக்கொண்டு 2 கட்சிகளையும் திட்டுவார்கள், திரும்பவும் திமுக கூட்டணிக்கு போவார்கள், திரும்ப திமுக கூட்டணியை விட்டு தாவேகா கூட்டணிக்கு வந்து விட்டார்கள். இப்படி சந்தர்ப்பமாக கூட்டணியை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதற்கு அவர்கள் சொல்லும் அற்ப காரணங்கள் தர்க்க ரீதியாக கூட நியாயமற்றவை என்பது எல்லோருக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இவ்வாறான அரசியலில் சந்தர்ப்பவாத போக்கை பின்பற்றுவதன் மூலமாக அப்படி ஒரு எண்ணம், பொது எண்ணம், சந்தர்ப்பவாத அரசியல் என்பது சரிதான் என்பது போன்ற எண்ணம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் வந்துவிட்டது என்பதுதான் சி மகேந்திரன் தாவேக்காவில் இணைந்ததுக்கான காரணமாகும். என்ன ஒரே ஒரு வருத்தம் என்றால், மகேந்திரன்